ஹாய், வெல்கம் டு நியர்பை டெக். என்னோட பேர் மோகன். இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம கூகுள் இமேஜு அது எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் டெக் சம்மந்தமான வீடியோவும் ப்ளஸ் ரிவ்யூஸ் அண்ட் கேஜெட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூகுள் இமேஜஸை எப்படி காப்பிரைட்ஸ் இல்லாமல் யூடியூப்பில் யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ காப்பிரைட்ஸ் இஷ்யூங்கிறது ரொம்ப முக்கியமானது யூடியூப்பில். ஸோ நிறையா பேத்துக்கு சேனல் பிளாக் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அதை காப்பிரைட்ஸ்லேருந்து தப்பிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் வேணுங்கிறத நம்ம கூகுளில் டைப் பண்ணிக்குவோம். அது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இமேஜுங்கிற காலமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டூல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில். அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ரைட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூசர் ரைட்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அண்ட் கமர்ஷியல் அதர் லைசன்ஸ். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் அதர் லைசன்ஸ்னால் பே பண்ணுறது, மோஸ்ட்லி இது பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த கமர்ஷியல் இதில் வந்து எனக்கு இந்த இமேஜ் தேவைப்படுதுன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி அதோட வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்க வந்து மோஸ்ட்லி அது பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் தான் வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்களா, பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் தான் வந்து நின்றுருக்கு. இப்போ இமேஜுக்கு 345 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் 170 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் இதில் வந்து ஆட்ரிபியூஷன் நம்ம ஆட் பண்ணணும். ஆட்ரிபியூஷனுங்கிறது இந்த ஃபோட்டோ எடுத்தது யார், அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் அண்ட் ஆட் ஆன் எக்ஸ்டர்னல் லைசன்ஸ். நம்ம எத்தனை தடவை இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை தடவைக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நேமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறதுனா இங்கே ரைட் சைடில் ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கிளிக் டு காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் அவங்களோட. சப்போஸ் இதை நம்ம ரெண்டுமே மென்ஷன் பண்ணாமல் காப்பிரைட்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி சப்போஸ் சேவ் கொடுத்து நம்மளோட யூடியூப்பில் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த வீடியோக்குள்ளான கிளைம் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது டைப் வந்து என்னென்னா டூல்ஸுங்கிற ஆப்ஷன் போயிட்டு யூசர் ரைட்ஸில் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். இது நிறையா விதமாக ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பாருங்கள், ஃப்ரீ டவுன்லோடு தான் இருக்கும். ஸோ அது கீழே லைசன்ஸ் சம்மந்தமாக பாருங்கள், ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அண்ட் நோ ஆட்ரிபியூஷன் ரிக்யூட். அதாவது நம்ம யார் பேரையும் மென்ஷன் பண்ண தேவையில்லை, யாருக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கூகுள் இமேஜஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். குட் பை. தேங்க்யூ.